இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாருமே இந்த சந்தோஷத்தை இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் நான் எடுத்துக்கிட்டேன். அது செல்ஃபிஷாகவே சொல்கிறேன். நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா அது சந்தோஷம்தான். நம்ம ஒரு கிறிஸ்டின் எப்படி வாரத்துக்கு சர்ச்சுக்கு போயிட்டு நிம்மதியாக குழந்தை குட்டிங்களோட வராங்களோ, அந்த மாதிரி பெரும்பான்மையான குடும்பம் இருக்கிறதில்ல. அதனாலே கிறிஸ்டினை வந்து நம்ம பாராட்டுறோம். அது ஐதீகம் அதுக்காக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சு, ஒரு சாப்பாடு போட்டு அப்படியான அந்த ஒரு மதம் போற்றப்படுதுன்னா அதுக்காக தான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு ஹிந்துவாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கான ஸ்பேஸே நம்ம எடுத்துக்க முடியல. நம்ம நினச்சா கோயிலுக்கு போகிறோம், நினச்சா எந்த சாமி வேணாலும் கும்பிட்றோம். ஆனால் நம்மளுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஐயருங்களாம் போகிறாங்க. அவங்களாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறாங்க. நம்மளோட ஆரம்ப வளர்ப்பு அப்படி இல்லைல்ல. ஆனால் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு சந்தோஷமாக இன்றைக்கி அந்த கடவுள் எனக்கு பிச்சை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தை குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறதுக்கும் இவங்களோட சந்தோஷமாக இன்றைக்கி நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடி ஒரு மணி நேரம் பேசியிருப்பேன். நல்லதா கெட்டதான்னு தெரில. ஆனால் நிம்மதியாக ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு சூப்பர் கிட்டாக எப்படி அந்த வானம் தெரிதோ அந்த மாதிரி, எப்படி இந்த தண்ணி தெரிதோ அந்த மாதிரி நிம்மதியாக இருந்துச்சுங்க நாள். தேங்க்ஸ். கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு என்னென்னா இது போகாமையாக தான் இருக்கும். நிறையா குடும்பத்தில் நைட்டில் சண்டை, குடி, போதை, கஷ்டம் இதெல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க மத்தியில் இதுதான் ஒரு லைஃபோட சீக்ரெட்டே. ஒரு குழந்த, குடும்பம் இவங்களோட சந்தோஷத்தை அவங்க முகத்தில் நல்ல சிரிப்பும், அவங்க வயிற்றில் அதாவது வயிறு வந்து நைட்டு தூங்கக்குள்ளே அந்த வயிறு வந்து தட்டி இருக்கணும். அது வந்து இல்லாத அந்த அந்த அதை கடவுள் கொடுக்கக்குள்ள அந்த சிரிப்பு முழுமையான சிரிப்பு கடவுள் பிச்சை போடக்குள்ளே இங்கே தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். காலையில் ரொம்ப டயர்டு. இன்றைக்கி இதை அனுபவப்போனான்னு தெரில. ஆனால் கடவுள் அந்த அனுகிரகத்தை கொடுத்து இன்றைக்கி சந்தோஷமாக குடும்பத்தோடு நிம்மதியாக இருந்தேங்க. நீங்கள் எல்லாம் பொறாமப்பட்டுங்க வீடியோ பார்க்குறவங்கெல்லாம். நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தேன். உங்கள் எல்லார் கண்ணையும் என் மேலே படட்டும். ஏன்னா குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தேங்க குழந்தைங்களோட. தேங்க்ஸ் ஃபார் ஷிவனே. ரொம்ப ஹாப்பி. ஐ லவ் யூ. தேங்க்ஸ் லாட் எவ்ரிதிங்.